ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா, அல்ட்ராடெக் சிமெண்ட் அந்த ஆதித்ய பிர்லா குரூப் இருக்குது. அந்த குரூப் வந்து 1800 இன்வெஸ்ட் பண்ணி கேபிள் அண்ட் வயர் ஸ்பேஸில் வரேன்னு சொல்லி சொன்னோனையும், பாலி கேபிள், கேஇஐ, டெல்டான், டைனமிக் கேபிள் எல்லாத்தையும் பிடிச்சி அடி அடி நடிச்சிட்டாங்க. ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக சொன்னது வந்து 2 இயர்ஸ் கழித்து பிளான்ட் எல்லாம் செட்டப் பண்ணி வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மார்க்கெட் ஷேர் எல்லாம் பிடிச்சு அதெல்லாம் வரக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகிடும். 5 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெயிண்ட்ஸ் மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த செக்டர் வந்து நல்ல டெய்ல்விண்ட் இருக்கிற செக்டரு. பாலிகேபு 20% ரேஞ்சில் வளர்ந்துட்டுருக்காங்க. டெல்டான்லாம் வந்து பார்த்திங்கன்னா 70% ரேஞ்சில் வளர்கிறாங்க. டைனமிக் கேபிளும் 30% அரௌண்ட் வளர்ந்துட்டுருக்காங்க. இந்த செக்டரில் வந்து இப்போ இருக்கிற கரெக்ஷனை வச்சு பார்க்குறப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவங்க வரட்டுங்க, அவங்க வந்து மார்க்கெட் ஷேர்லாம் பிடிக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் ஒரு 2 இயர்ஸ் வரதுக்காகும், அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காகட்டும். அப்போது வந்து யார் லீடிங்காக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அவங்கள்ட்ட ஸ்விட்ச் ஆகிக்கலாம். ஆதித்ய பிர்லா குரூப் நல்லா பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபண்ட் அங்கே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இல்லை பாலிகேப் கன்டினியூ பண்ணுறாங்க, நல்லா க்ரோத் அப்பயும் இவங்கள பீட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள்ட்டே இருக்கலாம். டைனமிக்கல் டெல்டா கேபிளோடையும் நம்ம இப்போ மானிட்டர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஆர்டர்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி அவங்க சஸ்டைனபிளாக போயிட்டுருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப பேனிக்லாம் இதில் ஆக வேணாம், என்னோட கால் அது. அதேமாதிரி ஓவராலாக மார்க்கெட்டாக பார்த்தாலும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும் பாருங்கள். பியர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் தான் புல் மார்க்கெட்டில் உங்களுக்கு மல்டி பேக்கராக வந்து நிற்கும். பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே லாஸை மட்டும் புக் பண்ணாதீங்க. அப்படி திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே வரதே வந்து மறுபடியும் புல் மார்க்கெட்டில் தான் வருவீங்க. மறுபடியும் உங்களுக்கு எல்லா ஷேர் ஏறதை பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் வருவீங்க, மறுபடியும் லூஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வாரன் பஃபட்டோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஸோ எல்லோரும் க்ரீடியாக இருக்கிறப்போ வந்து நீங்கள் ஃபேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் எல்லோரும் ஃபேர்ஃபுல்லாக இருக்கிறப்போ நீங்கள் க்ரீடியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டாகராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 15 days ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அக்குமுலேட் பண்ணிட்டே போங்க. இது 1 year இருக்குமா, 2 year இருக்குமா இந்த கரெக்ஷனு, இல்லை கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குமா எவ்வளோ நாள் அப்படிங்கிறது நமக்கு போக தான் தெரியும். யாருனாலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனி வந்து பிஜி எலக்ட்ரோ பிளஸ்ட்டுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம் மேனுஃபேக்சரு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாஷிங் மிஷின் பார்க்குறீங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வேணும்னு கம்பெனி வந்து சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. டிசைன் அவங்கள்ட்ட வாங்கிட்டு இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லிவிடுவாங்க, இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓடிஎம்னா ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சரு. ஸோ இவங்களே டிசைன் பண்ணி, இவங்களே இன்னோவேட் பண்ணி, இவங்களே ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி அந்த கஸ்டமர்ஸுக்கு கொடுப்பாங்க. இவங்களும் வந்து சேல் பண்ணுவாங்க. அடுத்து பிளாஸ்டிக் அண்ட் மோல்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இந்த இப்போ பாத்ரூமில் வந்து நம்ம மக் இருக்குது, பக்கெட் இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மோல்டு பண்ணி ஒரு மிஷின் இருக்கும். அதில் பிளாஸ்டிக்கை ஊற்றி மோல்டு பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து இவங்க இருக்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ரெவன்யூ வந்து அவங்களுக்கு இதிலிருந்து தான் வருது. இந்த ப்ராடக்ட், இந்த ஏர் கூலரு, ஏசி, வாஷிங் மிஷின்லேருந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ரெவன்யூ வருது. ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் பிளாஸ்டிக் சைட்லேருந்து வருது. சில டூல்ஸ் அண்ட் இதுலேயும் பண்ணுறாங்க, நம்ம அதை பார்ப்போம். ஸோ குயிக்காக நம்ம நோட்ஸுக்கு போயிடலாம். ஸோ இதாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இவங்க 1977 இருக்கிறாங்க. ஸோ இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்ஸ், எல்இடி டிவி, ஏர் கூலர்ஸ், ஏர் கண்டிஷனர்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட்ஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, இதெல்லாமே இவங்களோட ப்ராடக்ட்ஸு. நான் இங்கே இதில் காட்டிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்இடி டெலிவிஷனு, இது வந்து ஏர் கண்டிஷனர்ஸு. ஸோ அதோட பாடி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இதில் இதான் இவங்களோட மெயின். இதுவும் வாஷிங் மிஷின் இதெல்லாமே இவங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில் வரும். இது ஏர் கூலரு. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இவங்க மேனுஃபேக்சரில் இருக்கிறாங்க. அடுத்து இவங்க ஆட்டோமேட்டிவ் காம்பனன்ட்ஸ்லேயும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து இவங்க வந்து 10 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சுருக்காங்க. நொய்டா, உத்தரப்பிரதேஷ், ரூர்க்கி, உத்தரகாண்ட், பைவாடி, ராஜஸ்தான், அகமது நகர், மகாராஷ்டிரா, இதில் எல்லாத்துலேயும் அவங்க இருக்கிறாங்க. பிஎல்ஐ அப்ரூவல் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு கவர்மெண்ட் வந்து இவங்க வந்து இந்த ஒயிட் குட்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி ஏசி இந்த மாதிரி இதெல்லாம் ஒயிட் குட்ஸ் கேட்டகரியில் வரும். நம்ம கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த இதில் வந்து இவங்க அப்ளை பண்ணுவாங்க கம்பெனிஸ் எல்லாம், எனக்கு சப்சிடி வேணும் அப்படின்னு. இவங்களது அப்ரூவல் ஆகி 5 இயர்ஸ்க்கு அப்ரூவல் ஆகிருக்குது இவங்களது. கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய கிளைண்ட்ஸுங்க. ஸோ ஏசரு, பஜாஜ், பிபிஎல், ப்ளூ ஸ்டாரு, டெய்கின், கோத்ரேஜ், ஹூண்டாய், ஹனிவெல், ஹேவல்ஸ்,
ஹையர், ஒனிடா, லாவா, எல்ஜி இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், வோல்டாஸு. ஸோ இது எல்லாமே வந்து இவங்களோட கிளைண்ட்ஸுங்க. இவங்க டோட்டலாக 107 கிளைண்ட்ஸை வந்து சர்வ் பண்ணுறாங்க, 107. புதுசாக 10 கிளைண்ட்ஸை போன இயரில் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ரெவன்யூ பிரேக்கப்பில் வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏர் கூலர், வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ். இதில் தான் உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூ வருது. இதில் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட் போர்ஷனில் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த எல்இடி டிவியில் சொன்னாங்களா, அதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸில் வரும். டூல் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ரெவன்யூ ஸ்பிளிட் அப்பு. ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 1977 ஆரம்பிக்கிற கம்பெனின்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2008 செக்யூர்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் டெண்டர் சப்ளைங் 2.5 மில்லியன் சிடிவிஸ் இன் 3 years. ஓகேங்களா. 2.5 மில்லியனா எவ்வளோங்க, 1 மில்லியனுங்கிறது வந்து 10 லட்சம். ஸோ 25 லட்சம் டிவி வந்து இவங்க வந்து கலைஞர் டிவி ஆக்சுவலாக கரெக்டுங்களா. 2006 to 2011 டிஎம்கே பீரியடில் வந்து கலைஞர் டிவி ஃப்ரீயாக மக்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா தமிழ்நாட்டில். அதில் வந்து இவங்க 2.5 மில்லியன் சிடிசி இவங்க பண்ணியிருக்கிறாங்க. நல்ல லைஃப் வந்த ஒரு ப்ராடக்ட்டுங்க அது. ஸோ 2019 பார்த்தீங்கன்னா 500 ஒரு ரெவன்யூ இருந்து அப்புறம் 600 போனாங்க, 1000 போனாங்க, இப்போ 2000. ஸோ இவங்க வந்து க்ரோத் வந்து நல்ல மார்க்கெட் ஷேரை பிடிச்சிட்ருக்குறாங்க. ஒரு சோட்டா டிக்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்கள. சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா 58%, 21 to 22 கம்பேர் பண்ணுறப்போ அவ்வளோ சேல்ஸ் க்ரோத் இருக்குது. அதே மாதிரி 22 to 23 94%, 23 to 24 27%. இப்போ டிடிஎம் அதாவது இந்த லாஸ்ட் 12 months வந்து பார்த்திங்கன்னா 46.99%. இது வந்து ஃபினாமினல் க்ரோத்துங்க. இவங்களோட கைடன்ஸும் இவங்க சொல்லிடுறாங்க. நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. எம்எஃப் ஹோல்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மல்டி கேப் ஃபண்டு மோத்திலாலோடது அவங்க வந்து இந்த மந்த் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நிப்பன் இண்டியா வேல்யூ ஃபண்டுங்கிறது 100 PE கம்பெனி அவங்க வேல்யூ ஃபண்டில் வச்சுருக்காங்க. ரைட்டு. 5.47 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு 42. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மந்த் மட்டும் இவங்க ஆட் பண்ணது. பட் நீங்கள் முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப நாளாகவே இதை ஆட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபேவரட் ஸ்டாக்குங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து ROC 18%, ROE 18% நல்ல நம்பர்ஸு. டெப்ட் ஈக்விட்டி 0.4 இருக்கிறாங்க. கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து ஆப்ரேட்டிங் இன்கம்மை கம்பேர் பண்ணுறப்போ 48% இவங்க கேஷாக இருக்குது. ஸோ நல்ல மெட்ரிக் தான். ஓகே, 186 இருக்கிறாங்க கரெக்டுங்களா. ஸோ டெப்டார் டேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டாஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வந்து இவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குற நாள் வந்து 70 to 74, அதாவது 2 months ஒரு 2 weeks அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. டேஸ் பேயபிள் இவங்க வந்து எல்லாமே இவங்களே பண்ணுவாங்கிறத கிடையாது. சிலது வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, சில ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க பே பண்ண வேண்டியதாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இவங்க அதிக நாள் வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போனா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறவங்களும் சரி, ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்களும் சரி, இவங்க கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு நல்ல மெட்ரிக்காக இருக்குது. ஸோ கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 57 days இருக்குது. அதாவது கேஷ் டு கேஷ், கேஷ்லேருந்து பொருளாக மாதிரி மறுபடியும் கேஷாக கம்பெனிக்கு கைக்கு வரக்கு லெஸ் தென் 2 months எடுத்துக்கிறாங்க. விச் இஸ் அகெயின் குட். கைடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது எந்த இன்டர்வியூ இது, சிஎன்பிசி டிவி 2 weeks ஆகும். ஸோ இது பாருங்கள், பிஜி ரிட்டர்பிளஸ்டோடது. அந்த மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரிஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரிலேருந்து நான் எடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 4550 crores வந்து கைடன்ஸாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வருஷத்துக்கு. இது வந்து இவங்களோட கன்சாலிடேட் ரெவன்யூவில். அது போக இவங்க ஜேவி கம்பெனி குட்வொர்த் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட சப்சிடரி. இப்போ வரைக்கும் அவங்க ஒரு லாஸ் மேக்கிங்காக இருக்கிறாங்க, பட் ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து மட்டும் இவங்களுக்கு ரெவன்யூ 550 crores வருங்கிறாங்க. ஸோ 5100, இந்த ரெண்டையும் 4550 + 550 கூட்டினீங்கன்னா 5100 கரெக்டுங்களா. இதை வந்து அவங்க நெக்ஸ்ட் இயர் அச்சீவ் பண்ணணும்னு வந்து மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அதுபோக இவங்க ப்ராஃபிட்டுமே கைடன்ஸாக சொல்கிறாங்க. எனக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அடுத்த வருஷங்கிறது 280 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 30 to 35% வந்து நாங்கள் வந்து இன்னும் அடுத்த சில வருஷங்களுக்கு நாங்கள் வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கேபெக்ஸ் வந்து இவங்க இந்த ரேஞ்சுக்கு இந்த 370-380 கோடி ரூபாய்க்கு கேபெக்ஸ் பண்ணுறாங்க. பிஎல்ஐ இன்சென்டிவ்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 30 கோடி இப்போ இருக்கிற வர குவார்ட்டரில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்னோடய வியூ வந்து இந்த கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா 30 to 35% க்ரோ ஆகும்னு கம்பெனி சாலிடாக சொல்கிறாங்க. இவங்க பாஸ்ட்லேயே வந்து பண்ணியிருக்கிறாங்க, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பாஸ்ட் சேல்ஸ் க்ரோத்து. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ வந்து இவங்க வந்து FY28 ஒரு 11,863 crore அளவுக்கு இவங்க சேல்ஸை கொண்டு போவாங்கிறது என்னோடய நம்பிக்கை. அப்படி போனாங்க அப்படின்னா ஃபார்வர்ட் EPS வந்து
₹26 அளவுக்கு வந்து போகும். அப்போ மார்க்கெட்டு புல் மார்க்கெட்டாக இருக்குமா, பியர் மார்க்கெட்டாக இருக்குமா, FY 28ல நமக்கு தெரியாது. ஒரு கன்சர்வேட்டிவாக பொதுவாக இந்த மாதிரி இஎம்எஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்து 50 to 60 பிஇ ஓரளவுக்கு நார்மலான நல்ல பிஇ தான். நீங்கள் அதை கொடுத்து பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வரும். இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கால். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு உங்கள் கால் எடுங்க. இந்த டிஸ்க்ளைமரை நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் இட்ஸ் அ வெரி குட் கம்பெனி. நல்லா வளர்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இவங்களை ட்ராக் பண்ணுவோம். இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. எந்த கம்பெனியும் ட்ராக் பண்ணால் விடாதீங்க. நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு கம்பெனியோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.